ஓம் முருகா குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் குலதெய்வம் போகிறதுக்கு எனக்கு 2 தடவை வாய்ப்பு கிடச்சிச்சுங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வாங்க எங்கள் மடப்புறத்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போக முடியலங்க. இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு என்னால் போக முடியல. ஸோ இறைவன் 2 தடவை எங்கள் அம்மா என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டா போக முடியல. அதனால எனக்கு ரொம்ப வருத்தங்க. மனசு 2 நாளாக இன்னைக்கு எங்கள் அம்மாவை போய் பார்த்துருக்கலாமே, இன்னைக்கு எங்கள் கோயிலுக்கு போயிருக்கலாமேன்னு காலையிலேருந்து மனசு ஒத்திட்டே இருந்துச்சுங்க. ஸோ அம்மா என்னை மன்னிச்சிருமா. எங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பூலிங்க சுவாமி. ஸோ காலையிலேருந்து எனக்கு மனசில் எனக்கு அவ்வளோ வருத்தம். என்னை மன்னிச்சிருப்போ பார்க்க முடியல அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி யதார்த்தமாக இன்றைக்கி நான் மேலே பார்த்தேன். இன்றைக்கி பௌர்ணமி எனக்கு லிங்கமாக தெரிஞ்சது. ஸோ மனமுருகி நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டுங்க. அப்பன் சிவனே உங்களுக்கு முன்னாடி நேராக காட்சி கொடுப்பார். ஸோ பாருங்கள், இது எனக்கு லிங்கமாக தெரியுது. சிவனாக எனக்கு தெரிகிறார். எங்கள் குலதெய்வம் பூலிங்க சுவாமி. எங்களோட குலமே சிவகுலத்தார் தாங்க நாங்கள். ஸோ நான் நீங்கள் நான் மட்டும் இல்லை, நீங்கள் மனதார இறைவனை நினைச்சு கும்பிட்டீங்கன்னா இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஸோ எனக்கு 2 நாளாக நம்ம கோயிலுக்கு போக முடியலையே. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையேன்னு எனக்கு மனசுல அவ்வளோ வருத்தம். நான் அப்பன் சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சிவபெருமானே என்னை மன்னிச்சு இன்னைக்கு என்னால் வர முடியல அப்படின்னு. அப்பன் சிவனே என்னை தேடி எனக்கு காட்சி கொடுத்தார். ஸோ மனமுருகி அன்போடு வணங்குவதற்கு இறைவனே காட்சி கொடுப்பார். அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, ஆன்மீக பேச்சாளர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். அந்த அண்ணா ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸ்ல வருது இல்லைங்க, முருகனை வச்சு சம்பாதிக்கிறீங்களா, இப்ப முருகனை வச்சு சம்பாதிக்கிறாங்க, முருகனை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. முருகனை வச்சு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேங்க, முருகனை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவங்களோட எண்ணத்துல இந்த மாதிரி சாமி போட்டோ வைக்கிறது, வேல் வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்குது. அப்படின்னா அவங்க அதன் மூலமா கூட இறைவன் அவங்க கூட இருக்கலாம். ஏன்னா போன ஜென்மத்துல செஞ்ச பயன், அந்த கர்ம வினைகள், அந்த நன்மைகள், அப்பன் முருகனை வணங்குற அந்த குடுப்பனைத்தான் அந்த வேல் விற்கிறது, அந்த போட்டோ விற்கிறது, முருகனை பத்தி பேசுறது, இந்த ஆன்மீகத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொல்றது கூட அப்பன் முருகன் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம். இதை இதன் மூலமா கூட முருகன் அவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கலாம், அவர்களோடு இறைவன் இருக்கலாம். ஸோ இதை நீங்க ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிக்கிறீங்க, முருகனை பத்தி பேசுறீங்க, முருகனை பத்தி வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இறைவன் அவங்க இதன் மூலமா கூட அவங்க கூட இருக்கலாம். இது அவங்க நினைக்கல, இதெல்லாம் இறைவன் நடத்துகிற நாடகம். அவங்க உள் மனது, அந்த ஆள் மனதுல இறைவனை பத்தி பேசணும், இதெல்லாம் இறைவனை பத்தி உலக மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறது அவங்க நினைக்கல, அப்பன் முருகன் நினைச்சிருக்கார். இன்னைக்கு இந்த கோயில், இந்த குலங்கள், இந்த ஆன்மீகம், இந்த புத்தகம், திருவாசகம், திருப்புகழ், கந்த சஷ்டி, இந்த மாதிரி ஆன்மீக புத்தகம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. உலகம் இருக்கவே முடியாதுங்க, ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதனாலதான் இந்த பிரபஞ்சம், இந்த வையகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படின்னா அது இறைவன்கிற ஒரு சக்தியாலதான். அப்ப இறைவன் நான் தான், அப்பன் முருகனே நான் தான் உனக்கு சோறு போடுறேன், நான் தான் உன்னை காப்பாத்துறேன், நான் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பன் முருகனே சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் அவங்க செஞ்சவனே அவங்க அனுபவிக்கணும், அவங்களே இறைவனை உணரணும், இறைவனை உணர்ந்து அவங்கவுங்க இறைவனை வரணும் அப்படிங்கிறதா இங்க விதியே. அதனாலதான் இறைவன் சோதனைகள் பண்றார். சோதனை மூலமாகத்தான் இறைவன் இங்க நெருங்குகிறார். ஸோ அவங்கவுங்க இறைவனை உணர்ந்து இறைவனை வழிபட ஆரம்பிக்கணும். இப்ப முருகன் சன்னதியில அப்பன் முருகன் உட்கார்ந்துருக்கார். நீங்க நேரா போய் டெய்லியும் போய் அப்பன் முருகனை பாக்குறீங்க. அப்பன் உனக்கு என்ன வேணும், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. டெய்லியும் போய் பாக்குறீங்க. அப்பன் முருகன் நேரா உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவர் நீங்க மதிக்க கூட மாட்டீங்க, இறைவனை கூட மதிக்க மாட்டீங்க. நாளைக்கு அவருக்கு என்னப்பா வேலை அப்படின்ட்டு போயிடுவீங்க. அதனாலதான் இறைவன் யாருக்கும் காட்சி கொடுப்பதில்லை. யார் உள்ளன்போடு இறைவன் மட்டும்தான் வேணும், முருகன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு இறைவனை உள்ளன்போடு வணங்குவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பார். இறைவன் கூடயே இருப்பார். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அதனாலதான் இறைவன் நெருங்குகிறார், அப்பன் முருகன் வரார் அப்படின்னா கடுமையா சோதிப்பார். அந்த சோதனை மூலமா தான் நீ இறைவனை உணர்வ. சோதனை
பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நீ இறைவனை உணர மாட்ட. ஜாலியா இருந்துட்டோம்னா அப்ப இறைவன்கிற சக்தி இங்க எதுக்கு இந்த உலகத்துல? அதனாலதான் மனிதன் நாங்கிற அகம்பாவம் மானவம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகம் இருக்காது. அதனாலதான் இப்ப ஒரு பணமே கொடுக்குறாங்க அப்படின்னா இறைவன் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான்னு வச்சுக்க, நீ இறைவனை தேட மாட்டான். அதனாலதான் எல்லாமே இறைவன் வந்து அளந்தளந்துதான் கொடுக்கிறார். ஒவ்வொன்னாத்தான் இறைவன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் எல்லாமே பிறந்த உடனே உனக்கு எல்லா வீடு வாசல் சொத்து பத்து எதுவும் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார். இறைவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து முருகனை வச்சு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு இந்த ஆன்மீக பேச்சுல பேசுறாங்களா, அவங்களெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இறைவன் இந்த உலகத்துல கொண்டு வந்த கருவிகள். அவங்க மூலமா தான் இந்த உலகத்தை நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சில நல்ல உள்ளங்கள் மூலமாக முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் என்னென்னமோ இந்த உலகம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் போகாம நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தெய்வத்தை இறைவனை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நல்ல உள்ளங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த மாதிரி வேல் விற்கிறவங்க, போட்டோ விற்கிறாங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க, முருகனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க. பிடிக்கலையே அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது. நீங்க முடிவு பண்ணிக்கிங்க எந்த பாதையில நடக்கணும்னு. ஓம் முருகா, குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. எல்லா புகழும் இறைவனுக்கே.